ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 23/11/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நினைவில் இருந்தோமானால் தேக அபிமானம் வராது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதில் என்னன்னா, நான் இறைவனின் வேலைக்காரன் என்பது சதா நினைவிருக்கணும். வேலைக்காரனுக்கு ஒரு பொழுதும் தேக அபிமானம் வர முடியாது. எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேக அபிமானம் வராதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, தேக அபிமானம் உடையவர்களுக்கு நாடகத்தின் அனுச்சாரமாக எந்த ஒரு தண்டனை கிடைக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர், குழந்தைகள் ஏழைகள் தான் நல்ல பாக்கியத்தை உருவாக்குறாங்களாம். புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்கிறாங்க. செல்வந்தர்கள் முயற்சி செய்கிறதே இல்லை. தேக அபிமானம் இருக்குது இல்லையா? நாடகப்படி பாபா தண்டனை அளித்தது போல ஆகுதான் அவங்களுக்கு. ஆனாலும் கூட அவர்கள் மூலமாக சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. பணக்காரர்கள் மூலமாக தான் சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாபா. அயல் நாட்டில் இருக்கிறவங்க கூட இந்த ஞானத்தை விரும்புகிறாங்க, கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அரசாங்க அலுவலர்கள் இறுதியில் முயற்சி செய்வாங்க, ஆனால் அவர்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதில்ல. ஒருவேளை வீட்டில் அமர்ந்தபடியே அவர்களுக்கு காட்சி கிடைத்தாலும் கூட புத்தியில் அவங்களுக்கு பதியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த வார்த்தை முழு பாரதம் மற்றும் அயல் நாட்டிலும் சென்று சேரும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்னென்னா, தந்தை பிரம்மா மூலமாக வழியை சொல்லிகிட்ருக்காரு. நினைவு செய்தோன்னா இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சதோப்பிரதானம் ஆகி தன்னுடைய சொர்க்க ராஜ்யத்துக்கு வருவீங்க. உங்களுக்கு மட்டும் சொல்லலை, இந்த வார்த்தை முழு பாரதம் மற்றும் அயல் நாட்டிலும் எல்லோரிடமும் சென்று சேரும் அப்படிங்கிறாங்க பாபா. நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கூட கிடைக்குமா? யாருடைய சாட்சாத்காரம்னா இது கூட புத்திக்கு கொடுக்கும் வேலையாக இருக்குது. பாபா பிரம்மா மூலமாக தான் சாட்சாத்காரத்தை ஏற்படுத்தி சொல்லுவார். இளவரசன் ஆகணும் அப்படின்னா பிரம்மா மற்றும் பிராமணர்களிடம் செல்லுங்கள்ங்கிற இது செய்தி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் ஞானத்தை புரிந்து கொண்டு கருத்து சொன்னால் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களும் வருவார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நல்ல நல்ல குழந்தைகள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் வழி தருகிறார்கள். உதவி பிரதம மந்திரி திறப்பு விழாவிற்கு வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னா இது மிக அதிசயமான ஞானம்னு அவர் கருத்து சொன்னார்னா பிரதம மந்திரி குடியரசுத் தலைவர் கூட வருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. உண்மையான அமைதி இப்படி தான் ஸ்தாபனை ஆகணும். இதை புரிய வைப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்காக தான் இப்பொழுது இல்லை என்றாலும் நாளை புரிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மியூசியம் எங்கு வைத்து நாம் சேவை செய்ய வேண்டும் என பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா, கடைசியில் அந்த நாள் கூட வரும், அரசாங்க மாளிகையில் மியூசியம் இருக்குங்கிறாங்க பாபா. சொல்லுங்கள், நீங்கள் செலவு நாங்கள் செய்கிறோம், அரசாங்கம் ஒரு பொழுதும் செலவு செய்ய வேண்டாம், நாங்களே செலவு செஞ்சு அரசாங்க மாளிகையில் மியூசியம் வைக்கிறோன்னு நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க பாபா. ஒரு பெரிய அரசாங்க மாளிகையில் மியூசியம் வச்சோம் அப்படின்னா அனைத்துமே வந்துடும். புரிய வைப்பவர்கள் கூட அவசியம் இருக்கணும். அவங்களுக்கு சொல்லுங்கள், நேரத்தை நிச்சயப்படுத்துங்க, யார் வேண்டுமானாலும் வந்து புரிந்து கொள்ளலாம். சோழி செலவு செய்யாமல் வாழ்க்கையை உருவாக்க வழி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதில் குப்தமான முயற்சி நிறைய இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்னென்னா, தன்னை நல்ல நல்ல மகாவீர்னு புரிந்து கொண்டிருக்கிற குழந்தைங்களை கூட மாயா பிடிச்சிடுதான். மிக உயர்ந்த லட்சியமாக இருக்குது. மிகவும் கவனம் அவசியம் தேவைப்படுது. குத்துச்சண்டை ஒன்றும் குறைவானது இல்லை. பெரியதிலும் பெரிய குத்துச்சண்டை ராவணனை வெற்றி அடைவதற்கான யுத்த மைதானமாக இது இருக்குதுங்கிறாங்க பாபா. கொஞ்சம் கூட தேக அபிமானம் இருக்கக்கூடாது. நான் இதை செய்கிறேன், இப்படி சேவை செய்கிறேன், நாம் இறைவனின் வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். நாம் அனைவருக்கும் செய்தி கொடுத்து தான் ஆகணும். இதில் குப்தமான மறைமுகமான முயற்சி தேவையாக இருக்குது அப்படின்னு நமக்கு பாபா புரிய வைக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு நமது பேட்டரி எப்பொழுது நிறையும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்னென்னா, முக்கியமான விஷயம் ஆத்ம அபிமானியாக ஆகிறது தான். ஆத்ம அபிமானியாகி நீங்கள் சிந்தனை செய்யுங்க. இன்று நான் பிரதம மந்திரிக்கு சென்று புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம போனோன்னா அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்தோன்னா சாட்சாத்காரமே செய்விக்க முடியுங்கிறாங்க பாபா. ஆத்மாபிமானி நிலையிலிருந்து ஆத்மாபிமானியாக இருந்தீங்கன்னா பேட்ரி நிறைஞ்சிடும். ஏழைகள் அதிகமாக பாபாவை நினைவு செய்கிறாங்களாம். ஞானம் அதிகமாக இருக்கின்றது, யோகம் குறைவாக இருந்தால் பேட்டரியை நிறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா தேக அபிமானம் இருக்குது. கொஞ்சம் கூட இல்லை என்றால் ஞானம் என்ற அம்பில் சிறிது கூட கூர்மை ஆவதில்லை. யோகம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா ஞானம்ங்கிற அம்பில் சிறிது கூட கூர்மை ஆகாது அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, நாம் குரங்கு போலும் தேவதா போலும் யாரால் ஆகின்றோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சத்யுகத்தில் தெய்வீக பரிவாரத்தில் இருப்பீர்கள். இப்பொழுது சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்றுத்தர்றாரு. நமக்கு பகவானின் அன்பு எவ்வளோ கிடைத்து கொண்டே இருக்குது. அரை கல்பமாக ராவணனின் அன்பு கிடைச்சதுனால குரங்கு மாதிரி ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க பாபா. இப்பொழுது எல்லையற்ற பாபாவின் அன்பு கிடைச்சிருக்கிறதுனால தேவதா ஆகியிருக்கிறோம் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது பறந்து சொல்லும் மார்க்கம் ஏற்படும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்னென்னா, பிராமணராகிய உங்களை தவிர வேறு யாரிடமும் இந்த ஞானம் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா. எந்த ஒரு மடம் மற்றும் ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கூட இந்த ஞானத்தில் தெரிஞ்சிக்க முடியாது, தேவதையாக அவங்களாம் ஆக முடியாதுங்கிறாங்க. யார் கல்பத்துக்கு முன்பு ஆனாங்களோ அவங்க தான் ஆகுறாங்க. பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் பிராமணர்கள் ஆகாமல் தேவதையாக ஆக முடியாது. யார் கல்பத்துக்கு முன்பு ஆனாங்களோ அவங்களே இப்பொழுதும் தேவதையாக ஆகுறாங்க. நேரம் ஆகுது, மரம் பெரியதாகிவிட்டால் விருத்தியாயிட்டே இருக்குங்கிறாங்க பாபா. எறும்பு போல ஊறக்கூடிய மார்க்கத்தில் இருந்து பறந்து சொல்லும் மார்க்கம் வரும் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த அழியாத நாடகத்தை பற்றி பாபா சொல்வது என்ன? பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராமா விதிப்படி நடந்துகிட்ருக்கு. ட்ராமாவில் எந்த ஒரு தவறும் இல்லை. உருவாக்கப்பட்ட அழியாத நாடகமாக இது இருக்குது. எந்த செயல் நன்றாக நடந்திருக்குதோ அது 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நடக்கும். பலர் சொல்கிறாங்களாம், இந்த மலை உடைந்தால் மீண்டும் எப்படி உருவாகும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நாடகத்தை பாருங்கள், மாளிகை உடைந்துருச்சுன்னா நாடகம் ரிப்பீட் ஆகும்போது மறுபடியும் அதே மாளிகை உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். திருப்பி நம்ம அதை ரீவைண்ட் பண்ணி போடுறப்ப அது ஃபஸ்ட்லேருந்து வரும்ல, அதே மாதிரி தான் இந்த ட்ராமாவும் அப்படிங்கிறாங்க பாபா. அது மாதிரி மறுபடியும் இந்த மாளிகை உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த நாடகம் கூட ரிப்பீட் ஆகி கொண்டிருக்குது. புரிந்து கொள்றதுக்கு கூட புத்தி இருக்கணுங்கிறாங்க. சிலருடைய புத்தியில் பதிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சதுரங்க விளையாட்டை பற்றி பாபா சொல்வது என்ன? அதுக்கான பதில் என்னென்னா, ராமராஜ்யத்தில் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்களுக்கும் கூட பூஜை நடைபெற்றது. நீங்கள் தான் பூஜிக்கத்தக்கவராக இருந்தீங்க. நீங்களே பூஜாரியாக ஆகிறீங்க. அதுவே நான் என்பதன் அர்த்தம் கூட புரிய வைக்கப்பட்டிருக்கு. நாமே தேவதை, நாமே சத்திரியன். இது சதுரங்க விளையாட்டாக இருக்குது இல்லையா அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது நம்மை அனுபவி ஆகுவதற்கான பரிசாகிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுவதற்கான லட்சியம் அனைவருக்கும் உள்ளதுன்னா பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. மூர்த்தி ஆயிட்டிருக்கிறீங்க, ஏன்னா கொஞ்சம் உளியால் அடி விழதான் செய்யும். நம்ம சிலையாக இருக்கணும்னா அது உளியால் அடித்தாதான் நல்ல சிலையாக வடிவமைக்க முடியும். யார் எந்த அளவு முன்னால் இருக்கிறார்களோ அவர்கள் புயலை கூட அனைவரையும் விட அதிகமாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆனால் அந்த புயல் அவர்களுக்கு புயலாக தோன்றாதான், பரிசாக தோன்றும். இந்த புயல் கூட அனுபவி ஆகுவதற்கான பரிசாக ஆகிடுது. ஆகையினால் தடைகளை வரவேற்பு செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா.
மேலும் அனுபவியாகி முன்னேறி கொண்டே போங்க அப்படின்னு பாபா சம்பூர்ண மற்றும் சம்பன்னம் ஆவதற்கான வழியை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுயத்தை எப்படி சோதனை செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. கவனக்குறைவை சமாப்தி செய்ய வேண்டும் என்றால் சுய சிந்தனையில் இருந்து கொண்டே சுயத்தை சோதனை செய்யுங்கள் அப்படின்னு பாபா கவனக்குறைவை எப்படி சமாப்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.